கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 51 நில உரிமை தகராறு. கேளுங்கள் தவசீலர்களே, உமாபதியின் பூமியை அபகரித்த மனிதர்கள் அடைந்திருக்கும் அவல நிலையை பற்றி இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பூமியின் ஒரு பாகமாகிய சிருங்கல தேசத்தில் பூசக்கிரபுரம் என்கின்ற நகரமொன்று இருக்கிறது. அந்த நகரத்தில் சவிதா என்னும் அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். அவன் பெருத்த செல்வந்தன், வேதங்களை நன்றாக படித்து அறிந்தவன், தன்னடக்கம் மிகுந்தவன். அவனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அம்மூவரில் மூத்தவன் மகா தரும சிந்தனையாளனாகவும் அடக்க ஒடுக்கத்தோடும் திகழ்ந்தான். அந்த நகரத்தில் ஹரீஸ்வர் என்னும் திவ்யமான சிவக்ஷேத்திரம் ஒன்று இருந்தது. அந்த சேஸ்திரத்தில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனின் நெய்வேத்திய நியமங்களுக்காகவென்று அந்த மூத்த மகன் தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பாகத்தை கொடுத்து விட்டான். அப்படி கொடுத்த 8 நாட்களுக்குப் பிறகு அவன் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு தன் சொத்து முழுவதையுமே அந்த சிவாலயத்திற்காகவென்று கொடுத்துவிட்டு பதரிகா சிரமத்திற்கு சென்று விட்டான். அங்கே இறைவனின் திருவடி தாமரைகளை உள்ளத்தினால் நிலைநிறுத்திய வண்ணமே தவம் செய்வதில் ஈடுபட்டான். அவனால் கொடுக்கப்பட்ட நிலத்தை சிவன் கோவிலின் காரியஸ்தர்கள் பயிரிடுவதற்காக உழுதபோது அவனுடைய தந்தை கடும் கோபத்தோடு அங்கு வந்து, என்னுடைய மகன் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு காட்டிற்கு ஓடிப்போய் விட்டான். அதற்காக நீங்களும் இந்த நிலத்தின் உரிமை கொண்டாடுவது நியாயமா? இந்த காரியம் எங்களுடைய சம்மதத்தின் பேரில் நடந்ததல்ல. மேலும் என் பிள்ளை தன்னுடைய சொத்துக்களை கோவிலுக்கு கொடுத்திருப்பதாக எந்த பத்திரத்தின் மூலமாவது எழுதி கொடுத்திருக்கிறானா? அவன் ஒரு முழு பைத்தியக்கார பிள்ளை. மேலும் தன்னிச்சையாக எதையும் செய்ய தெரியாத மடையன். அப்படிப்பட்டவனால் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் சட்டப்படி பார்த்தால் செல்லவே செல்லாது. ஆகையால் இனியும் நீங்கள் இந்த நிலத்தில் நின்று கொண்டிருக்காமல் இங்கிருந்து அப்பால் போய்விடுங்கள் என்று பெரிதாக கூப்பாடு போட்டான். அதனால் காரியஸ்தர்களுக்கும் அவனுக்குமிடையே பெருத்த விவாதம் மூண்டு சச்சரவு மேலிட்டது. கடைசியில் அவர்கள் இருவரும் சிறிதும் ஆலோசிக்காமல் அரசனிடம் சென்று தங்கள் விவகாரத்தை பற்றி கூறி முறையிட்டார்கள். அதை கேட்டதும் அரசன் அந்த பிராமண தந்தையை அதட்டி, முட்டாளே, ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட விஷமும் கன்னிகையும் எவ்வாறு அவனுக்கு திரும்பவும் கிடைக்காதோ அதுபோலவேதான் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துகளும் திரும்ப கிடைக்காது. ஆகையால் இனியும் இந்த சொத்து பாத்தியத்தை பற்றி நீ வீணாக வாதாடி கொண்டிருக்காமல் மிச்சமுள்ள உன்னுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி வா என்று கூறி அனுப்பிவிட்டான். இப்படியாக அன்றிலிருந்து அந்த நிலமானது ஈஸ்வரனுக்கென்றே உரிமையான சொத்தாயிற்று. அதற்கு சிறிது காலத்திற்கு பிறகு அந்த அரசன் செத்து போய்விட்டான். அதனால் கோவில் அதிகாரிகளுக்கும் பிராமணனுக்கும் மீண்டும் நிலத்தின் உரிமையை குறித்து தகராறு மூண்டது. முடிவில் பிராமணனே அந்த நிலத்தை தனக்கு சொந்தமானதாக ஆக்கிக் கொண்டு விட்டான். அப்போது மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த பக்கத்து நாட்டு அரசனொருவன் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு நீதிநெறி வழுவாமல் அரசாட்சி செய்து வரலானான். அப்போது அந்த சிவன் கோவிலின் அதிகாரிகள் அந்த புதிய அரசனிடம் சென்று அந்த நிலத்தை பற்றி கூறி முறையிட்டார்கள்.
அரசனும் உடனே அந்த பிராமணனை வரவழைத்து அந்த நிலத்தில் விளைந்திருந்த அமோகமான தானிய பயிர்களோடு அந்த நிலத்தை கோவிலுக்கு சொந்தமாக கொடுத்து விடும்படியாக உத்தரவிட்டான். அதற்கு முந்திய விளைச்சல்களில் விளைந்திருந்த பயிர்களையும் மற்றும் அவனுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்துமே அபராதமாக கொடுத்து விடும்படியாகவும் கட்டளையிட்டு விட்டான். இவைகளும் அல்லாமல் கடைசியில் அந்த பிராமணனை அந்த நாட்டை விட்டே வெளியே விரட்டியடித்தும் விட்டான். அதனால் அந்த பிராமணன் துயரமே உருவாக நாடு விட்டு நாடாக அலைந்து திரிந்து கடைசியில் மகத தேசத்தை அடைந்தான். அந்நாட்டு அரசனிடம் சென்று தன்னை பற்றிய விருத்தாந்தங்கள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி இல்லாமல் மாறுபாடாக தெரிவித்தான். அதை கேட்ட மகத நாட்டு அரசனும் அவனை நோக்கி, அந்தணரே, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். தாங்கள் இன்று முதல் தினசரி என்னுடைய இந்த அரச சபைக்கு வந்து என்னை ஆசிர்வதித்து விட்டு சென்ற வண்ணமே சுகமாக இருந்து வாருங்கள் என்று கூறினான். அதன்படி அந்த பிராமணனும் அந்த நகரத்திலேயே அரசனின் அமோக ஆதரவோடு தங்கியிருந்து வசித்து வரலானான். ஒரு நாள் அந்த அரசனுடைய புரோகிதரான விசாந்தர் என்பவர் அந்த பிராமணனை நோக்கி, அடே பிராமண பாவியே, நீ ஒரு பெரிய சிவத்ரோகி அல்லவா? அரசனுக்கு சிவத்ரோகம் என்பது உபபாதகம் என்பது தெரியாது போலும். அப்படியே தெரிந்திருக்கும் பட்சத்தில் உன்னை எப்படி தண்டிக்காமல் உயிரோடு விட்டு வைத்திருக்கின்றான்? ஏனென்றால் சிவத்ரோகிகளை கண்ட மாத்திரத்திலேயே சிறிதும் யோசிக்காமல் அவர்களை கொன்று விடுவதுதான் சிறந்ததாகும். ஆகையால் பெரிய சிவத்ரோக காரியத்தை செய்திருக்கும் உன்னை நான் இப்போதே கொன்று விடுகிறேன். இல்லாவிட்டால் நீ செய்திருக்கும் பாவச் செய்கைக்காக என் உயிரையே நான் விட்டு விடும்படி நேரிட்டு விடும் என்று கூறிவிட்டு அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவனை சேர்ந்த படை வீரன் ஒருவனுடைய கையிலிருந்த கத்தியை பிடுங்கி அவனுடைய தலையை வெட்டி எறிந்து விட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசனோ அதற்காக புரோகிதரைத்தான் முட்டாள்தனமாக கோபித்து கொண்டான். அதை கண்ட புரோகிதர் அளவு கடந்த கோபம் கொண்டவராக விழிகள் சிவந்து பிரகாசிக்க அரசனின் தலையையும் ஒரு நொடி பொழுதிற்குள் வெட்டி தள்ளிவிட்டான். இப்படியாக சிவ துரோகிகளான அந்த பிராமணனும் அரசனும் தலை வெட்டப்பட்டதைக் கண்ட அங்கிருந்த அரண்மனை சேவகர்கள் அனைவரும் தெய்வ வசமாக புத்தி தடுமாற்றம் அடைந்தவர்களாக மாறி ஒருவர் மீது ஒருவர் ஆத்திரப்பட்ட வண்ணம் ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டி கொண்டு உயிரிழந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.